Hello viewers. என்னன்னே தெரியல கரண்ட் ஸ்கின்னாரியில் பார்த்தா லைனாக எல்லா மோட்டார் பைக் கம்பெனிஸும் 400cc அடித்து தள்ளுறாங்க வண்டியை லைனாக விட்டுட்டு. அந்த வகையில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மேவரிக் 440 லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். அதோடைய ஒரிஜினல் வெர்ஷனான நம்ம ஹார்லி டேவிட்சன் X440 பார்த்துருந்தோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையம்ஃப் 400 பார்த்துருந்தோம். அது இல்லாமல் டியூக் 390 இருக்குது. இப்படி 400cc லைனாக வண்டி வந்துன்னே இருக்குது. நீங்களாம் என்னடா வண்டி விடுறீங்க, நான் விட்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜாம்பவானான ராயல் என்ஃபீல்டு ஒரு செம்ம வண்டியை உள்ளே இறக்கியிருக்காங்க. அது என்ன வண்டினா கொரில்லா 450. முதலாவதா ஹிமாலயன் 450 வந்தது. அதோட தொடர்ச்சியாக 450ல் கொரில்லா 450 இப்போ புதுசாக லான்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்குது, ஓட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஹிமாலயனோட கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து 450 சேம் இன்ஜின், அதை ஹிமாலயனோட இன்ஜினை தான் எடுத்து இந்த வண்டியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காகவே கம்பேர் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, லுக் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து ஹண்டரையும் ஹிமாலயனையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் வந்து எல்லாரும் சொல்கிறபடி வந்து ஹிமாலயன் 450யோட அதே இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து 3 வேரியண்ட்டில் வருது. அனலாகு, ஃப்ளாஷு, டேஷ்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் பண்ணுறாங்க. அந்த 3 வேரியண்ட்டில் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. கிளஸ்டர்ஸ் வந்து மிட்டியாரில் இருக்கக்கூடிய அனலாக் கிளஸ்டர் தெரியும் இல்லையா, முள்ள அனலாக் தனியாக போகும், டிஜிட்டல் இல்லாமல். ஸோ அந்த அனலாக் கிளஸ்டரை வச்சு தான் பேஸ் மாடல் வந்து விட்டுருக்காங்க. அண்டு உங்களுக்கு ஃப்ளாஷு டேஷு பார்த்தோன்னா நமக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் TFT டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹிமாலயன் 450ல் வந்து அதே TFT டிஸ்பிளே தான். இதில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்தது, அண்டு கியர் வந்துடுது, பெட்ரோலு அண்ட் ஆஸ் யூஷுவல் அதில் இருக்க ABS எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டியூவல் ABS வெஹிக்கிள். ஸோ ABS வந்து கம்ப்ளீட்டாக ஆனில் தான் இருக்கும். இந்த ஸ்விட்ச் பட்டன்லாம் கிடையாது. ABS ஆன் ஆஃப்ன்ற ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனே கிடையாது, எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து மூட் பார்த்திங்கன்னா 2 கொடுக்குறாங்க, ஈகோ அண்டு பர்ஃபார்மன்ஸ் மூடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வந்து மூட் ஸ்விட்ச் தனியாக கொடுத்துட்டாங்க நமக்கு. ஈகோ ஆர் பர்ஃபார்மன்ஸ் மூட்னு ABS நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பார்த்தோன்னா ஆஸ் யூஸ்வல் BS6ல் வந்து அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நமக்கு, கீஸ் எல்லாமே. அண்ட் ஸ்பெஷலாக வந்து ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம வந்து கிளஸ்டரை யூஸ் பண்ணுறதுக்காக, ட்ரிப்பு இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இந்த பட்டனை வச்சு. அது இல்லாமல் ஹார்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே தான், நல்லா தான் இருக்குது ஹார்னும். அண்ட் பின்னாடி வந்து ஹோம் பட்டன். ஸோ கிளஸ்டர் யூஸ் பண்ணுறோன்னா அது பேக் பட்டன் இங்கே அழுத்தினோன்னா அது ஹோமுக்கு வந்துடும் அகெயின். அண்ட் இதில் ஹசார்ட் ஸ்விட்ச் மட்டும் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு டேங்க்லேயே வந்து பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து நம்ம கிளாசிக் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 13.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வரும். ஹிமாலயனில் 17 லிட்டர்ஸ் கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருந்தது. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 11 லிட்டர்ஸ் தான் வந்து கெப்பாசிட்டியே. பயங்கர சின்னதாகவே பண்ணியிருக்காங்க. அதை ஹிமாலயன் டேங்கை வந்து நல்லா சுருக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 11 லிட்டர்ஸ்னால் அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ் தான் போவோம். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஃபியூல் போடணும், நம்ம டேங்க் ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அடிக்கடி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பட் லாங் டிரைவ் எடுக்கிறீங்கன்னா 200 or 250 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஃபியூல் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம்னா ஹெட்லைட் வந்து நமக்கு ஹிமாலயனில் கொடுத்த அதே LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ராயல் என்ஃபீல்டுன்ற பிராண்டை மென்ஷன் பண்ணி. பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஹெட்லைட்டுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி என்ஃபீல்டு பைக்ஸ்னாவே வந்து மாடிஃபிகேஷன்ஸ் தான் நிறைய பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கிரில் செட் போட முடியும். பட் இந்த ஹெட்லைட்டை எடுத்துகிட்டு வேறு ஹெட்லைட்டு ஃபிக்ஸ் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் கேப் அடிஷ்னலாக வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஹெட்லைட் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இந்த கேப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். பட் ஆனால் அது ஒரு ரக்கடான லுக்கு கொடுக்குது வண்டிக்கு. டேங்க்லாம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மெட்டல் தான். பட்டு நீங்கள் மட்கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே பிளாஸ்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலில் மட்கார்டு மட்டும் பிளாஸ்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம டெயிலுக்கு வந்தோன்னா கூட ஹிமாலயனில் வரக்கூடிய அதே டெயில் செட்டப் தான். நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கூட அதுக்குள்ளேயே இன்பில்ட்டாக இன்ஃபியூஸ் ஆனது. ஸோ இதுவும் நமக்கு பிளாஸ்டிக் தான். ஆல்ரெடி ஹிமாலயனில் நம்ம அதுவே வந்து ஒரு மைனஸாக பார்த்துருப்போம். ஏன்னா
தெரியாதனமாக ஏதாவது லைட்டாக இடித்தா கூட இந்த இடம் புட்டுக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சீட்டு இதில் வந்து சீட் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட் வண்டி ஓட்டும் போது. ஆனால் பில்லியனர் சீட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதாகவே இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் ரைடர் சீட் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டு. அண்ட் அதை கர்வ்னஸ் பார்க்கலாம். ஸ்ப்ளிட் சீட் யூஸ் பண்ணாமல் வந்து சிங்கிள் சீட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 வேரியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ளாஷ், டேஷ் அண்டு அனலாக். இந்த 3 வேரியண்ட்லேயும் வந்து நமக்கு கலர்ஸ் டிஃப்ரெண்ட் தராங்க. ஃப்ளாஷில் 2 கலரு, டேஷில் 2 கலரு, அனலாக் 2 கலரு, இப்படி வந்து மொத்தம் 6 கலர்ஸில் விட்டுருக்காங்க. கலருக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,30,000 சம்திங் 35ல் வந்து பேஸ் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. ஹையர் வந்து 280 கிட்ட வருது. ஸோ அது ஆன் ரோடு அப்படி இப்படி பார்த்தா கூட நமக்கு அரௌண்ட் 3 வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட ட்ரையம்ப் 400 அதே ரேஞ்சு தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, ஹிமாலயனை விட 45,000 ரூபா வந்து குறைவான விலையில் இந்த வண்டி நமக்கு கிடைக்குது. நம்ம இப்போ வந்து அதே மாதிரி வீலுக்கு வந்துடுவோம். வீலு பற்றி தான் வந்து ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன். என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ரோட்ஸ்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஒரு ரோட்ஸ்டர் வெஹிக்கிளுக்கு டேங்க்கு, வீலு, இன்ஜின் இதை வச்சு தான் வந்து இந்த வண்டி ரோட்ஸ்டர்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா பிரதானமாக அதுதான் வந்து பெருசாக தெரியும் வண்டியில், மற்ற எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதோட வேரியன்ட் தான் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு டேங்க்கு, இன்ஜினு, டயர்ஸு பெருசாக தெரிகிற மாதிரி. ஸோ இந்த டயர் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் என்ஃபீல்டு வந்து எம்ஆர்எஃப்ஐ விட்டு சியாட் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த டயரு பிரத்யேகமாக இந்த வண்டிக்காகவே ரெடி பண்ணப்பட்டது. இதோட கிரிப்புலேருந்து எல்லாமே வந்து தரமாக இருக்குது. இன்னும் இந்த டயர் வந்து சேலுக்கு வரல வெளியில், இந்த வண்டிக்கு மட்டும் தான் ரெடி பண்ணி இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. மேபி சேலுக்கு வந்தால் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயனில் இருந்த மாதிரியே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அண்ட் பேக்கில் பார்த்தோன்னா நம்ம சென்ட்ரலைஸ்டு கீழே வர மாதிரி அந்த சஸ்பென்ஷன் அப்படியே தான் வச்சுருக்காங்க. வீல்ஸில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஏபிஎஸ் நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே இருக்குது டிஃபால்ட் ஆனில். இன்னொன்று என்னென்னா செயின் ஸ்ப்ராக்கெட் எடுத்துக்கணும் நம்ம மெயினாக. இதில் வந்து ரியர் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பாராட்டணும். ஸோ என்னென்னலாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணால் வண்டி பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்றத பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவரால் வண்டி இந்த சைடு லுக்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து இந்த லுக் வைஸே வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து டேங்க் கீழே வந்து இங்கே கொரில்லா 415 மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்ஜின் அண்டு சேசிஸ் வந்து அந்த ஹிமாலயன் இன்ஜின்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எந்த கவரும் இல்லை. ஹீட் எப்படி இருக்குன்னு தெரில, வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஹீட் வந்து நம்ம காலில் அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே நம்ம கீழே பார்த்தோன்னா இங்கே ரேடியேட்டர் வந்து இங்கே வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப் சைஸில் கொடுத்துருக்காங்க வித் கூலண்ட் ஆயிலோட. ஸோ இது வந்து கேப் இங்கே இருக்குது. நெவர் ஓப்பன் ஹாட் அப்படின்றதையும் வேறு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து இங்கே ஹூக் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது நம்ம வந்து சென்டர் ஸ்டாண்டு போடுறோன்னா வெஹிக்கிளை தூக்கணும் இல்லையா, அந்த சப்போர்ட்டுக்காக இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோ பண்ணுறது ஏதாவது எமர்ஜென்சினா கூட அந்த ஹூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து வண்டியில் வந்து நமக்கு ஃபுட் ரெஸ்ட் கியரும் வந்து பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஆக்சுவலி ஹிமாலயாவுக்கு. பட் இதில் வந்து கொஞ்சம் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உட்காந்து காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹிமாலயாவுக்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கும், பட் இதில் வந்து இவ்வளோ பேக்கில் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஐம் 5.6 எனக்கு கரெக்டாகவே கால் எட்டுது, பக்கவாக இருக்குது. ஹேண்ட்பேரில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் தெரிஞ்சிருச்சு. என்னென்னா இந்த வண்டியை வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பும் போது பெருசாக வளையலை. இவ்வளோ தான் அதிகபட்சம் டேர்னிங் பாயிண்ட்டே இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே திரும்பலை. ஸோ இஃப் சப்போஸ் வந்து கட் அடிக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குது. பட் ஒரு வேளை யூட்டன் அடிக்கிறோன்னா யூட்டன்லாம் வந்து கிளாசிக்கையோ நம்ம ஹிமாலயனையோ அடிக்கிற மாதிரி அடிக்க முடியல. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ரைட் சைடும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது எப்படின்னா இப்படி வளைஞ்சி அடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு மைனஸாக இருக்குது. பட் ஆனால் வண்டி ஓட்டின வர வந்து அது ஒன்று பெரிய கஷ்டமாக தெரியல. இந்த யூட்டன் அடிக்கும்போது ஷார்ட் டேர்னு இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் அது ஓட்ட ஓட்ட பழகிறோம் ஒரு வேளை வண்டி நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் ஃபைனலி நம்ம சைலன்சர் பாட்டுக்கு வருவோம். ஸோ என்ஃபீல்டை பொறுத்தவரை அதோடைய சவுண்டும் அந்த சைலன்சரோட ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த வண்டியை பாருங்கள், இதோட சைலன்சரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரோட்ஸ்டர் லுக்குன்றதுக்காக. இதோட சவுண்ட் எப்படி வருதுன்றதை பார்ப்போமா. ஸோ
அவங்களுடைய அந்த ஒரு ஃபீல் அப்படியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு சேஞ்சஸே இல்லை. ஹிமாலயனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சவுண்டு தான் வருது. ஸோ எவ்வளோ 8000 9000 வரை கொடுத்துருக்காங்க நமக்கு ஆர்பிஎம்மு. ரைஸ் பண்ணலாமா? அரௌண்டு வந்து நம்ம ஒரு 7500 ஆர்பிஎம் வரை கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் ஓகே, திஸ் இஸ் ரைட் டெஸ்ட்டுக்கான டைம் இது. இப்போ வண்டி ஓட்டி எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துருவோம் வாங்க. எடு வண்டிய. தரமான வண்டி இறக்கியிருக்காங்க என்ஃபீல்டு. என்னங்க 40 Nm டார்க்குன்றனால பிக்கப் அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு கியர் சேஞ்சஸுக்கும் சரியான பிக்கப்பாக இருக்குது. டாப் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 120 125 வரப்போகுது. அதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, லாக் பண்ணியிருக்காங்களா இல்லை அவ்வளோதானான்னு தெரியல. பட் ஹிமாலயன் நமக்கு வந்து அரௌண்ட் 135க்கு மேலே போயிருந்தது. பட் இதில் வந்து 120க்கு மேலே போகல. வண்டி செம்ம ஸ்மூத்து, பயங்கரமாக இருக்குது ஓட்டுறதுக்கே. இந்த திருப்பறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்க, இவ்வளோதான் டர்னிங் பாயிண்ட்டே. சொறிவிடுவோம் போல இருக்கு. திருப்பி பாருங்க, இவ்வளோ தூரம் ஏறணும். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ வண்டி வந்து அலாய் வீல்ஸுன்றனால பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அதே மாதிரி கிராஃபிக்ஸோட டிசைனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த அலாய் வீல்ஸ், ஸோ ஓவரால் வண்டியோட கலர் என்னவோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல தான் வந்து அலாய் வீலோட கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா 450cc வெஹிக்கிள் வந்து ஒரு 3 lakhன்றது நம்ம ட்ரையம்ப் எடுத்துக்கிட்டாலும், டியூக் எடுத்துக்கிட்டாலும், மேவரிக் எடுத்துக்கிட்டால் எது எடுத்தாலுமே வந்து ஸ்டார்டிங்கே வந்து அரௌண்டு ஆன் ரோட் ப்ரைஸில் ஒரு 3 கிட்ட வந்தது. பட் அவங்க எல்லாத்த விட இந்த 450cc கரிலா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் வந்து 400 440 அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு 450 சூஸ் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி என் மைண்ட் செட் சொல்லுது. ஒர்த்து தான் வண்டி. ஸோ எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் நியர்பை ராயல் என்ஃபீல்டை விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியை சூஸ் பண்ணுங்கள். என்னென்ன வண்டிலாம் லான்ச் ஆகுதோ அதோட இமிடியேட் ரிவ்யூலாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வந்து எங்கள் ஹெட்லைட் பிளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடி பிரைமர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.